வணக்கம் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம சொசைட்டியே கெடுக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கிற ஆள் அப்படின்னு வெற்றிமாறன் சொல்லி தலைவன் எனக்கு வந்து படமே வேணாண்டா, ப்ரொடக்ஷனே பண்ணல, என்ன ஆளை விடுங்கிறான் சாமி அப்படின்னு சொல்லி வேலை வெட்டியா போயிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறான். அவரோட கடைசி படம் ப்ரொடக்ஷனா அனௌன்ஸ் பண்ண ஒரு படம், அதெல்லாம் நம்ம பேட் கேர்ள். அந்த படம் இப்படி இருக்கு. நிஜமாலே இவங்கெல்லாம் அந்த டீசரை பார்த்து ஒரு பொங்கியல் மாதிரி அந்த மொத்த படமும் இருக்கா, இல்லை இது வந்து நல்ல ஒரு பேசுகிற படம், கருத்து சொல்கிற படம் அப்படியா, இல்லை வெற்றிமாறன் ஸ்கூல்லேருந்து வர்றதால வெற்றிமாறன் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த படத்தில் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த படம் வந்து பெருசாக ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த டீசருக்கு கொண்ட எதிர்ப்பு கூட ரிலீஸ்க்கு அப்புறம் யாருமே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படி சைலண்டாக இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காம எங்கள் ட்ரையல் அண்ட் செக்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்காக காட்டுகிட்டே இருக்குது. வாங்க நம்ம சைடாகவே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எப்படின்னா, நம்ம நிறையா பசங்களை வச்சு படம் பார்த்துருக்கோம். கம்மிங் ஆஃப் ஏஜ் படம் தான் அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் ஆட்டோகிராஃப் சொல்லலாம், வாரணமாயிரம் சொல்லலாம், அதை தாண்டி வந்து பிரேமம் சொல்லலாம். அப்படியான ஒரு படம் ஃபீமேல் வெர்ஷனாக பார்த்து இன்னும் ராவாக ரியலிஸ்டிக்காக எந்த ஃபில்டரும் ஆட் பண்ணாமல் ஒரு படமாக தான் இந்த பேட் கேர்ள் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக என்னென்னா, ரம்மியான ஒரு பொண்ணு, ஐயர் விட்டு மிடில் கிளாஸ் பொண்ணு, அவளுக்கான ஃபீலிங்ஸு 3 பீரியடில் காட்டுறாங்க. ஸ்கூலு, காலேஜு, அப்புறம் வந்து வேலை செய்கிற பீரியட் அப் டு 32. அதான் அதில் சொல்கிற பீரியட் 32 எக்ஸாக்டாக சொன்னோம்னா எங்கள் வயசு அந்த கேட்டகரி வரைக்கும் சொல்கிறாங்க. அவள் கோ த்ரூ பண்ண பீரியட் ஒரு டிப்பிக்கல் 90s கிட்ஸ் இருக்கிற ஒரு மாடல் தான். என்னன்னா கொஞ்சம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்துருக்காங்க. எனக்கு கேட்டிங்கன்னா, எனக்கான ஒரு படம் பார்த்து நான் எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படமாக தான் நான் பார்த்தேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து இவங்க சொன்ன விதம் அதெல்லாம் விடுங்க, கருத்து அதெல்லாம் எடுத்து படமாக மேக்கிங்காக என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு படம் தான் ரீசெண்ட் இயர்ஸில். அவங்க ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் அடாப்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். எனக்கு நான் அந்த மாதிரி படம் நான் பார்க்கல இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். மேபி லைக் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸில் இருக்குது 2-3 படம் இருக்குது, பட் இந்தியாவில் அந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் யாருமே அடாப்ட் பண்ணல. அது சூப்பராக கன்வின்சிங்காக பண்ணியிருக்காங்க. அதை சூப்பராக இப்படி லேபிளாக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணது வந்து நான் 2 விஷயம் சொல்லுவேன், சினிமாட்டோகிராஃபி மற்றும் எடிட்டிங். நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன் பிளே இருக்கும்போது எடிட்டிங் படம் சொல்லுவாங்க, ஆனால் இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப அஸ்டானிஷிங்காக பண்ணிச்சு, அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா படத்தில் மட்டும் 3 ஃபேஸு. ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் கட்டாக இருக்கும், ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப வேகமாக போகும், எடிட்டிங் ஃபாஸ்ட் கட்டாக போகும், அப்படியே கேமரா வந்து ஃபோக்கஸ் அவ்வளோ இதுவாக இருக்கும், ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி செகண்ட் இயரில் வந்து காலேஜ் டேஸில் வந்து ரொம்ப வேகமாகவும் இருக்காரு, ரொம்ப இதுவாக இருக்காரு, ஒரு மாதிரி மிட் ரேஞ்சிலே இருக்கும். அது வந்து அந்த வயசுக்கான இதை சூப்பராக அந்த சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங்லேயே எனக்கு காட்டின மாதிரி இருந்தது. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட் ஃபேஸில் வந்து லாங் ஷார்ட்ஸ் இருக்கும், ஸ்டில் ஷார்ட்ஸ் இருக்கும், எடிட்டிங்லேயும் உனக்கு வந்து ஷார்ட்ஸை வந்து ரொம்ப லாங்காக வச்சுருப்பாங்க. அதே அங்கே வேணால் சக்குன்னு இருக்கும். அதுலேயே எனக்கு அவ்வளோ வேரியேஷன் காட்டும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கிற தாண்டி இந்த விஷயம் எனக்கு ரொம்ப மைட்டியாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா நான் சொல்லுவேன். அதை தாண்டி மியூசிக்குமே நல்லாயிருக்கு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை சூப்பராக அமித் திரிவேதி பண்ணியிருக்காரு. நம்ம சொல்ல போகிறோம், ஆக்சுவலாக சினிமாட்டோகிராஃபி வந்து 3 பேர், அந்த 3 பேருக்கும் ஒருத்தவங்களுக்கும் ஒரு இது கொடுத்தறால மேபி அந்த ஒரு எஃபெக்ட் சூப்பராக ஒர்க் அவுட் என்னன்னு தெரியல. அதை தாண்டி எல்லாமே பக்காவாக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிட்டாங்க. ஆனால் 2 பேர் பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. ஒன்று வந்து ஹீரோயின் வந்து நம்ம அஞ்சலின்னு சொல்லிட்டு அவங்க ஹிந்தியில் நிறைய படம் நடிச்சிருக்காங்க, தமிழில் தான் டெபியூ. அவங்க வந்து ரம்யான அந்த கேரக்டர் பண்ணுறாங்க, அது சூப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க நடித்த விதம் எல்லாமே பக்கா வேற லெவல். எனக்கு அவங்கள தாண்டி அவங்க அம்மாவா சரண்யான்னு ஒருத்தங்க நடிச்சாங்க, அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம பானுப்பிரியா ஆக்ட்ரஸ் பானுப்பிரியா இருக்காங்க, அவங்கள தங்கச்சி. கிட்டத்தட்ட 94க்கு அப்புறம் இப்போ அவங்க படம் நடிக்கிறாங்க. வேற லெவலில் அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்க்கும்போது நிறைய வீட்டில் வந்து நம்ம அம்மா வந்து சூப்பராக ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு சிஸ்டத்துக்குள்ளே மாற்றிப்பாங்க, அவங்களால வெளிலையும் வர முடியாது. அதே மாதிரி அந்த சிஸ்டத்துக்கான இதை வந்து நம்ம பொண்ணு மேலேயும் திணிப்பாங்க, ஆனால் வாண்டடாக திணிக்க மாட்டாங்க. அதை சூப்பராக இருக்கும். சில சீன்லாம் அவங்க மேலே சிம்பட்டியும் பட வைக்கிறது, சில சீனில் என்னடா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று தோண வைக்கும். அந்த மாதிரி டிப்பிக்கலான அந்த ஜென்ரேஷனில் அது தப்புனே தெரியாமல் அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கின்ற மாட்டிக்கிட்டு அதை கரெக்டுன்னு நினச்சி பண்ணுற ஒரு ஃபீச்சராக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி ஒரு ஹீரோயினோட பாட்டி நினச்சிப்பாங்க, அவங்களுமே சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப ரிலேட் பண்ண ஒரு ஸ்டோரி தான். நீங்கள் ரிலேட்டே பண்ணலாலும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் பஃப்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அப்படியே நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி இருந்தால் கண்டிப்பாக ஒர்க் அவுட். ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக வந்து ஒரு ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வெர்ஷன் தான் இந்த லவ் ஃபெயிலியர், பிரேக்கப், குடிப்பான், அதெல்லாம் வந்து நம்ம க்ளோரிஃபை பண்ணல. பட் ஸ்டில் நிறைய இடத்துல இது அதை வந்து தப்புன்னு சொல்லலாம். ஆனால் அதை இங்கே பொண்ணுன்னு பண்ணும்போது அதை வந்து டீசர்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக இந்த படம் சொல்கிற கான்செப்டே அதுதான்.
ஓகேவா? இங்கே வந்து எங்கேயுமே வந்து ப்ரீச்சியாக சொல்லல, அதே மாதிரி இது தப்பு கரெக்டுன்னு சொல்லலாம். அந்த பொண்ணு வாழ்க்கையை பதிவு பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அதே ஒரு பையனாக பண்ணால் அது தப்பு கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு பொண்ணாக பார்த்தா நம்மளுக்கு அவ்வளோ கடுப்பாக லைக் தப்பு கண்டுபிடிச்சாங்க டீச்சரை பார்த்து. அதெல்லாம் இந்த மொட்டை படத்துமே எங்கேயுமே வந்து ப்ரீச்சியாக இருக்காமல் கடைசியில் ஒரு மெட்டஃபர் வச்சு ஒரு பூனை வச்சு ஒரு ஸ்டோரி நச்சுன்னு இருக்கும். அதுவுமே சூப்பராக இருக்கும். அதை தாண்டி டைலாக்ஸ், எனக்கு இந்த படத்தில் சிம்பிளான ஒரு டைலாக், லவ் யூமா நீ யாரும் சூப்பர் ஹீரோன்னு ஒரு அந்த பொண்ணு ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க அவங்க அம்மா பார்த்து. லைக் அந்த படம் பார்த்தா எனக்கு அவ்வளோ ஹிட் பண்ணிச்சு. எனக்குமே அது தோணுச்சு லைக் சொல்லலாம் அப்படின்னு நம்ம அம்மா பார்த்து. லைக் அந்த மாதிரியான ஒரு இதுதான். கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆனால் இது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கைண்ட் ஆஃப் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படம் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் 2025 சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த நீங்கள் ஒரு ஃபிலிம் பஃபாக இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் அது இதுன்னு அதுக்காகவே உங்களுக்கு பயங்கரமாக பிடிக்கும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக சூப்பராக இருக்கும். ஆடட் என்னென்னா இந்த படம் வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஃபிலிம் ரோட்டர்டாம் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்க்ரீன் பிளேக்காக அவார்டு வாங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம கூழாங்கல் வாங்கியிருக்கு. இது வந்து 2வது படம். இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன் பிளேக்கு வாங்கினதுல ஃபஸ்ட்டு படம். அப்படி அந்த மாதிரியான ஒரு படம் தான். வெற்றிமாறன் கடைசி படம்னு சொன்னார். கடைசி படம் ஒரு பயங்கரமான படம்னா பேங்கராக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன ப்ரோ பிரச்சனையே இல்லையா இந்த படத்துலங்கன்னா, எனக்கு 2 விஷயம். இது கண்டிப்பாக ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம். யூஏஏ கொடுத்தாங்க, யூபிஏ ஏன் கொடுத்தாங்க தெரியல, 16+. அதே மாதிரி டப்பிங் ஒரு 2-3 இடத்துல வந்து டப்பிங் வந்து எனக்கு ஒழுங்காக பண்ணலையோன்னு ஒரு ஃபீல் இருந்தது. அதை தாண்டி வந்து சூப்பராகவே இருந்தது. டைம் கட்சா போய் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபிலிம் பஃப்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தா உங்கள் வீஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் படி பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணால் மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி புதுசாக ஐப்புன்னு ஒன்று வந்திருக்கு, அதையும் பண்ணுங்கள். ஐப் போட்டால் வீடியோ போகுமா போடா இல்லையா நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.